இங்க பாருங்க, நான் என் குழந்தைக்காக வாங்கினது. ஆர்டர் பண்ணும்போதே நான் 2 செட்டா தான் ஆர்டர் பண்ணேன். எடுத்துட்டு போய் கொடுங்க. அத்தை, என் குழந்தை வேற, தென்மொழி அக்கா குழந்தை வேறன்னு நான் நினைக்கல. கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க. ஏன் அத்தை தயங்குறீங்க? இல்ல, நீ கொடுத்த ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சா அவ வாங்க மாட்டா. சரி, நான் கொடுத்ததா ஏன் சொல்றீங்க? நீங்க வாங்கிட்டு வந்ததா சொல்லுங்க. அத்தை, யோசிக்காதீங்க. இந்தாங்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. நீ நல்லா இருப்ப. சீக்கிரம் வந்துரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அண்ணே, எனக்கு ஒரு டவுட்ண்ணே. என்னடா? சுமக்க முடியாதவன் சொக்கநாதர் தேர சுத்தி சுத்தி வந்தானான்னு சொன்னார்ல, அதுக்கு என்னன்னு அர்த்தம்? எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்டானான்னு அர்த்தம். இப்போ வாது புரியுதா? அடி பாவி, அப்ப நமக்கு குழந்தை பிறக்கிறது எட்டாத பழமா? ஐயோ, நமக்கு குழந்தை பிறக்கிறத பத்தி சொல்லல, ரெட்டை குழந்தை பிறக்கிறத பத்தி சொன்னேன். யாருக்கு ரெட்டை குழந்தை? எங்களுக்கு தான். சொல்லவே இல்ல. சொல்லவே இல்ல. எங்களுக்கு இல்லக்கா. தோட்டத்துல வேலை பாக்குறாங்களே பொண்ணுமா. பொண்ணுமாக்கு இந்த வயசுல ரெட்டை குழந்தை? பொண்ணுக்கு. பொண்ணுமா பொண்ணுக்கு. சரி சரி. நீங்க கெஸ்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி சேர் எடுத்து போடுங்க. சரி, நீங்க வாங்க போற குழந்தை. இந்த சாரி எடுத்துட்டு போலாம். அப்படி சாப்பிடு. எந்திரிங்க ஃபர்ஸ்ட். ஒழுங்கா எடுத்து வைங்க. சம்மதியம்மா, என்னது இது? என்ன மனசிருக்க சம்பந்தி. ஏன் தொட்டில போட்டதுக்கு அப்புறம் தூக்க சொன்னா அசிங்கமாயிரும். அதான் போடுறதுக்கு முன்னாடியே புடிச்சு இழுத்துட்டேன். ஏன் புடிமா, கொண்டாமா. மாமா, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா பேசணும்? என்ன பேசணும்னா, இந்த வீட்ல எனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கான்னு பேசணும். என் புள்ள மேல அக்கறை இருக்கான்னு கேட்கணும். நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உன்னோட குழந்தை தானே இந்த வீட்டோட முத வாரிசு. அடடடடா, கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா வெறும் வாய் வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது மாமா? மாப்ள மாப்ள, என்ன சம்பந்தி? என் பொண்ணு சிங்க குட்டி மாதிரி உங்க வம்சத்தை வளர்க்க ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்திருக்கா. அவளை கவனிக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஆளே இல்ல. ஏன், அவளுக்கு என்னாச்சு? தெரியலையே சம்பந்தி. 2 நாளா சாப்பிடவே இல்ல. கேட்டா பசிக்கலங்கறா. படுத்தே இருக்கா. தூங்கலையாடின்னு கேட்டா தூக்கம் வரலங்கறா. பச்சை உடம்புக்காரி. இப்படி தூங்காம பட்னியா கிடந்தா எப்படிங்க குழந்தைக்கு பால் கொடுப்பா? மாப்பிள்ளையாவது ஒரு வார்த்தை என்னன்னு கேக்குறாரா? பெத்த வயிறு துடிக்குதுங்க. இதே என் வீட்டுக்காரர் உயிரோட இருந்திருந்தா அவளை நான் இங்க அனாதை மாதிரி விட்டுருப்பனா? என் பொண்ணுக்கு என்னால ஒரு நல்லது பொல்லது செஞ்சு கொடுக்க முடியாம என்ன இப்படி முண்டச்சியாக்கி இந்த வீட்டுல முடக்கி வச்சிருச்சு. சம்பந்தி அம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. சம்மந்தியம்மா, என்னாச்சு? தெரியலீங்க, சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேன்மொழி சரியா சாப்பிடலையா? சம்பந்தி, அவளை நாங்க செல்லமா வளர்த்தோம். ஒரு மாட்டு பாலை ஒரே மூச்சா குடிப்பா. இப்ப பச்சை தண்ணி கூட பல்லுல படாம படுத்திருக்கா. சம்மந்தியம்மா, என்ன விஷயம் சொல்றீங்களா? என்னப்பா எல்லாரும் எங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஏய், உன் பொண்டாட்டி 2 நாளா சாப்பிடலையா மேடம்? யாருப்பா சொன்னது? உன் மாமியார் தான். ஆமா, நான் தான் நைட்டு பிரியாணி வேணும்னு கேட்டா வாங்கி கொடுத்தேன். மாப்பிள, அத அவ சாப்பிடவே இல்ல.
காலையில நான் தான் அந்த குப்பையில போட்டேன். இப்ப உடம்பெல்லாம் கொதிக்குது. அவ்வளவுதானே? ஏய் அவங்க பயப்படுறாங்கடா, என்னன்னு போய் பாடுறா. வாங்க நாம போய் பார்க்கலாம். ஆமா சம்பந்தி, நீங்களே போய் பாருங்க. என் பொண்ணு 2 நாள்ல துரும்பா இழைச்சு போயிட்டா. அம்மா போய் உங்க வேலையை பாருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல. அதுதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லம்மா. டேய் நீ சும்மாடுறா. வள்ளியம்மா வா, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீட்டோட வாரிசு கொடுத்ததாவா? பெண்மொழி, என்னமாச்சு பெண்மொழி? அம்மாடித்தேனே, ஐயோ உடம்பு கொதிக்குதுங்க. ரெண்டு அறிவு கட்டவன கொண்டாட்டி கவனிக்காம என்னடா குடும்பம் நடத்திட்டு இருக்க? முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. சம்பந்தி, அவளால நடக்க கூட முடியல. சரி, அப்ப டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடா. நானும் அதுதான் சொல்லலாம்னு நினைச்சேன். டேய் சீக்கிரம் ஃபோன் பண்ணு டாக்டருக்கு. பயப்படாதம்மா, ஒன்றும் ஆகாது. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியா போயிடும். சரிங்க மாமா. டேய் என்னடா ஃபோன் பண்ண சொன்னா யோசிச்சுட்டு இருக்க? ஃபோன் பண்ணு. ம். ஹலோ ஹலோ ஹலோ, இப்ப யார் பேசுறதுன்னு சொல்றீங்களா? இல்ல இந்த நம்பர் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? அம்மா அம்மா, நான் தான் வசந்த். நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் பேசாம இருந்தேன். என்னடா, உன்னை வேற இடத்துல தங்க வச்சுட்டு என்கிட்ட காணோன்னு டிராமா பண்றாங்களா? இல்லம்மா, நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள போய் நீ எங்க இருக்கன்னு அவருக்கு தெரியாதுல. ஆனா நீ ஃபோன் பண்ணி பேசுவ, அந்த ஆளு உன்கிட்ட போன்லயே கொஞ்சுவான். இது எதுவும் தெரியாத முட்டாள் மாதிரி இந்த வீட்ல நான் இருக்கணும். உங்க அம்மா ஆரம்பிச்சு வச்ச நாடகத்தை நீ கண்டினியூ பண்றியாடா? என்ன திட்டுங்க, அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. அவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இனிமே நான் ஃபோனும் பண்ண மாட்டேன். நான் நல்லா இருக்கேன். என்னை பத்தி கவலைப்பட வேணான்னு அப்பா கிட்ட சொல்லிடுங்க. நான் வச்சிடுறேன். டேய் டேய் இரு. இப்போ நீ எங்க இருந்து பேசுற? வேணாம்மா, அது யாருக்கும் தெரிய வேணாம். இனிமே நான் உங்க வாழ்க்கையில வந்து உங்க சந்தோஷத்துக்கு எடுக்க விரும்பல. டேய், இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்ல போறியா இல்லையா? சாரி. டேய் வசந்த், வசந்த், ஹலோ. என்ன பேச்சு பேசுறீங்க சம்பந்தி? ஒண்ணும் வேண்டாம், லட்சுமி இருக்கா, அவளை பாத்துக்க சொல்றேன். ஐயோ அத்தை, வேணாம் வேணாம், லக்ஷ்மி கிட்ட எல்லாம் என் குழந்தைய கொடுக்க வேண்டாம். எனக்கு தெரியாது, எப்படியே போட்டோம். அம்மா. இவனுக்கும் அம்மா வந்து ஏதாவது ஆயிட்டு போட்டோம்.